ஜீராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது ஆகஸ்ட் 4ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரையிலான இந்த வார ராசி பலன்கள் 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்ன்றதை பார்த்துருவோம். தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா வாரத்தின் நடுப்பகுதியில் 1, 7ஆம் இடங்கள் செவ்வாய், புதன், வியாழன். வாரத்தின் ஆரம்பத்தில் 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார். திங்கக்கிழமை ஃபுல்லாக செலவு இருக்கும் அல்லது டிராவல் இருக்கும். அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றார் போல வெட்டி பயணம்னு சொல்கிறோம் இல்லையா, போயிட்டு வந்தால் ஒரு பிரயோஜனம் இல்லை, நான் போயிருக்கவே தேவையில்லை, ஃபோன்லேயே பேசியிருக்க வேண்டிய விஷயத்துக்கு தேவையில்லாமல் நேராக போயிட்டு வந்துட்டேன் என்கின்ற மாதிரி திங்கக்கிழமை காலையில் டிராவல் பண்ணுறதுக்கு யோசிங்க. போகிற காரியம் அப்படிலாம் ஒன்றும் பெரிய சிறப்பு அளவில் நடக்காது. ஏன்னா அவர் நீச்சம் 8ஆம் அதிபதி நீச்சமாய் தான் 12ஆம் இடத்துல வர்றார். ஆனால் அதற்கு பதிலாக செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை இந்த 3 நாட்களும் 1, 7ஆம் இடங்கள் அதீத சுபத்துவத்திலையும் உங்கள் ராசி கூடுதல் சுபத்துவத்திலையும் அடைஞ்சிருக்கு. இந்த வருஷத்துல மிகப்பெரிய நல்ல யோக நாள்னு சொல்லுவேன். பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற சந்திரன் ராசியில் அமர்ந்து சுக்கிர குருவுடைய பார்வையில் இருக்கிறார். அட்டகாசமான ஒரு அமைப்பு. ஆக என்ன நடக்கும், எது வேண்டுமானாலும் சாதித்துக் கொள்ளக்கூடிய அமைப்புகள் செவ்வாய், புதன், வியாழன் ஆகிய 3 நாட்கள் இருக்குது. மதிப்பு மரியாதை கூடும். உங்களுடைய எண்ணங்கள் தெளிவாக இருக்கும். எதிர்ப்பவர்கள் எல்லாம் அப்படியே ஓடி போகக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. கணவன் மனைவி உறவு அட்டகாசமாக இருக்கும். பிரிந்தவர்கள் மறுபடியும் சேரக்கூடிய அமைப்புகளை நீங்கள்லாம் யோசிக்க செய்வீங்க. காதலன் காதலி உறவு சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மை. யார் நமக்கு ஏற்றவர், ஒரு நட்பு, கூட்டு தொழில் பண்ணக்கூடிய அமைப்புகள், இந்த நண்பரோடு சேர்ந்து இந்த மாதிரி வியாபாரத்தை பண்ணலாம், தொழிலை பண்ணலாம். இதுக்கெல்லாமே செவ்வாய்க்கிழமையும், புதன்கிழமையும், வியாழக்கிழமையும் எல்லா விதத்திலும் ஏற்பாடுள்ள நல்ல அமைப்புங்க. புதிய தொழில் ஆரம்பிக்கலாம், புதிய வேலை ஆரம்பிக்கலாம், வேலையை விட்டுட்டு தொழில் பண்ணலாம், வேலையை தைரியமாக விடலாமான்ற எண்ணத்தில் கொஞ்சம் டைலமால இருக்கிறவங்க கூட பரவாயில்லங்க, உங்களுக்கு இனிமேல் கஷ்டங்கள் வராது என்கின்ற மாதிரியாக வாரத்தின் நடுப்பகுதி நாட்கள் அட்டகாசமாக இருக்கின்றன. கடைசி அதாவது வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை இந்த 2 நாட்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இளைய சகோதர உறவுக்கு வலிமையாக இருக்கக்கூடிய, தம்பி தங்கைகளால் சந்தோஷம் ஏற்படக்கூடிய ஒரு இயல்பான நல்ல வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க. தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். மகர ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்திலேயே 11ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கிறார். திங்கக்கிழமை மட்டும், இந்த திங்கக்கிழமை மட்டும் வார ஆரம்பமே அட்டகாசமாக அவங்களுக்கு அமையுது. எதுலேயும் ஒரு சக்ஸஸ் கிடைக்கும், பண வரவு கிடைக்கும், லாபம் கிடைக்கும். இது வரைக்குமே ஒன்றும் இல்லைங்க, இவ்வளவு உழைச்சும் எனக்கு ஒன்றும் சரியாக கிடைக்கலைங்க என்கின்ற மாதிரியாக ஒரு மாதிரியான ஒரு மன அமைப்புகளில் கொஞ்சம் தன்னம்பிக்கை இழந்திருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் துவக்கமே நல்லா இருக்குதுங்க. 8, 12ஆம் இடங்கள் கடுமையான 6, 12ஆம் இடங்கள் கடுமையான சுபத்தன்மையோடு இருக்கின்ற காரணத்தினால் செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை ஒரு புதிய கடன்கள் வரலாம். ஏற்கனவே இருக்கக்கூடிய கடனுக்கு அப்படியே வாங்கிட்டு புதிய கடன் வட்டி குறைச்சல ஏதாவது ஒன்று பண்ணுறது, அல்லது கடனை அடைக்கிறதுக்கு தேவையான அந்த இதை பண்ணலான்னு பார்க்குறேன், ஒரு காட்டை விற்கலான்னு பார்க்குறேன், வீட்டை விற்கலான்னு பார்க்குறேன், விற்றுட்டு அப்படியே சுத்தமாக வெளியே வந்துடலான்னு பார்க்குறேன், ஒரு பகுதியை மட்டும் விற்றுட்டு கடனை அடைச்சிட்டு இன்னொரு பகுதியை டெவலப் பண்ணலான்னு பார்க்குறேன். இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் கடந்த 3 வருடங்களாக எது உங்களுக்கு நடக்கலைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ அவ்வளவும் மகர ராசிக்காரர்களுக்கு செவ்வாய், புதன், வியாழன் ஆகிய நாட்களில் கண்டிப்பாக நடக்கும். வெளிநாடு போக முடியும். தூர பயணங்களால் நன்மைகள் கண்டிப்பாக இருக்கும். பாஸ்போர்ட், விசா பத்தின சிக்கல்கள் எல்லாம் அப்படியே தீரப்போது. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த 3 நாட்களும் இருக்கின்ற நாடுகள்லேயே நல்ல வேலை, தொழில், வியாபாரம், வண்டி வாகனம் வாங்குறது போன்ற மனசுக்கு பிடிச்சமான நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போ இருக்குதுங்க. வாரத்தின் கடைசியில் உங்கள் ராசியிலேயே வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலேயே பௌர்ணமியை அமையுது. அது ரொம்ப ரிலாக்ஸான ஒரு அமைப்பு. அந்த கடைசி வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாட்களும் பார்த்தீங்கன்னா டாப்பாக இருப்பீங்க. எதையும் சாதிக்க முடியும். மனம் ஒரு எதிர்கால சிந்தனையை பற்றி நல்ல விதமாக சிந்திக்கும். எதிலும் எந்த ஒரு ஸ்டெப்பையும் எடுக்கலாம், யாரையும் அறிமுகப்படுத்திக்கலாம். தொட்டது துலங்கக்கூடிய கடைசி 3 நாட்கள் அட்டகாசமாக இருக்கக்கூடிய யோகமான நல்ல வாரங்க இந்த வாரம். கும்பராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்தில் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் அப்புறம் 11, 12ன்னு வராரு. ஆனால் அவர் வளர்பிறையில் தான் இருக்கிறார். உங்களுடைய 6 ஆரம்பத்தில் 10ஆம் இடத்துல இருப்பது என்பது தொழில் சார்ந்த விஷயங்களில் இதுவரைக்குமே எது கைகூடலையோ அது கைகூடும் அப்படிங்கிறத காட்டுது. திங்கக்கிழமை விடுங்க, கொஞ்சம் குழப்பமாக தான் போகும்னு வச்சுக்கோங்க. செவ்வாய்க்கிழமை அட்டகாசமான நாளுங்க. 5, 11ஆம் இடங்கள் மிகப்பெரிய அளவில் பரிபூர்ண அமைப்புகளில் இருக்குதுங்க. செவ்வாய்க்கிழமையும், புதன்கிழமையும், வியாழக்கிழமையும் தொட்டது துலங்கக்கூடிய பிள்ளைகளை பற்றிய கவலைகள் தீரக்கூடிய, இந்த பிள்ளைக்கு எவ்வளோ கல்யாணம் பண்ணலை, இந்த பிள்ளைக்கு என்ன படிப்புக்கு சரியாக இல்லை, இந்த பிள்ளைய காலேஜில் சேர்க்க முடியல, அல்லது நினச்ச படிப்பு இல்லை, நினச்ச வேலை இல்லைன்னு
பெத்த பிள்ளைங்களை பற்றி ஏதாவது ஒரு கவலைகள் இருக்கும் இல்லையா, வயதிற்கேற்றாற் போல அத்தனை அமைப்புகளும் விலகக்கூடிய அமைப்பு இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. இதெல்லாம் கல்யாணம் ஆகலவங்க. கல்யாணம் ஆகாத எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு என்னங்க நடக்கும்? தொட்டது துலங்கும். என்ன நினைக்கிறீங்களோ நேர்மையான முறையில் ஒரு சரியான அமைப்பில் எதை எதிர்பார்க்கிறீர்களோ அவைகள் அத்தனையும் 5-11 இடங்கள் சுபத்தன்மையோடு இருக்கின்ற காரணத்தினால் தொட்டது துலங்கக்கூடிய யோக வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. எல்லா நிலைமைகள்லையும் ராசியை குறிபார்க்கக்கூடிய ஒரு தன்மை மிகப்பெரிய யோகம் இல்லையா? ஆக உங்களுடைய மனசுக்குள்ள ஊற போட்டு வச்சிருந்த விஷயங்கள் எல்லாம் இப்போது தெளிவாக பண்ணலாம். ஒன்று முயற்சி தாங்க நல்லா இருக்கணும். இவ்வளவு நான் சொல்லியும் அப்பெல்லாம் ஒன்றும் எனக்கு நடக்கலைங்க அப்படின்னு சொல்றவங்க எல்லாருக்குமே ஜாதக தசாபுக்திகள் ஏதேனும் ஒரு நிலையில 6-8 அமைந்திருந்தாலும் கூட கோச்சாரம் நன்றாக இருக்கும் பொழுது நம்முடைய முயற்சிகளுக்கேற்ற பலன் தரணும், பலன் கிடைக்கணும்ன்றது கண்டிப்பாக ஒரு விதிங்க. ஆக உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் செவ்வாய், புதன், வியாழன் ஆகிய நாட்களில் கண்டிப்பாக பலிக்கக்கூடிய தன்மைகள் உறுதியாக உண்டு. எல்லா நிலைமையிலையும் படிப்படியான முன்னேற்றங்கள் இருக்கும். வார இறுதி வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை 12ஆம் இடத்திற்கு சந்திரன் வந்துடுறாரு. அந்த நேரத்தில் சுப பயணங்கள் இருக்கும். 12ஆம் இடத்துல பௌர்ணமி யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால் ஒருவரை அறிமுகப்படுத்திக் கொள்வது, டக்குன்னு ஒரு சின்ன ஒரு பயணம், அவர்களுடைய ஜாதக அமைப்பிற்கேற்றாற் போல ஒரு பயணத்தின் மூலமாக வார இறுதி நாட்களில் நன்மைகள் கிடைக்கக்கூடிய யோக வாரமாக அமைஞ்சிருக்குங்க கும்பத்திற்கு இந்த வாரம். மீனராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்தில் 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார். உண்மையிலே உங்களுக்கு ஜென்மச்சனி நடந்துகிட்டு இருக்கு. ஜென்மச்சனி 30 வயது 40 வயதுகளில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினரை போட்டு குழப்பி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதா உண்மை. புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி 3 நட்சத்திரக்காரங்களும் நல்லா இல்லை. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க ரொம்ப குழம்பி போயிருக்கிறீங்க. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஏதோ ஒரு இடிக்குதுன்ற மாதிரி, புரட்டாதி இப்போத்தான் கொஞ்சம் மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கு. ஜென்மச்சனி அமைப்பு இளைய பருவத்தினருக்கு எல்லாவற்றையும் என்னதான் கோச்சாரத்தை நம்ம ராசி பலனா சொன்னாலும் கூட சனியை மீறி ஒன்றும் நடந்துடாது. ஆக ஜென்மச்சனி அமைப்புகள் இப்போது உங்களுக்கு லேசாக மன பாதிப்புகளை கொடுத்து கொண்டிருக்கின்றன என்பதுதான் உண்மை. எதுவும் நடக்கலையே, அங்கே இடிக்குதே இங்கே இடிக்குதே, டப்புனு இது நாள் வரைக்கும் வண்டி ஒழுங்காத்தானே போய்கிட்டு இருந்தது, இப்போ மட்டும் என்ன திணறுது என்கின்ற மாதிரியாக இருந்தாலும் கூட இந்த வாரத்தில் சந்திரன் உங்களுடைய 5ஆம் அதிபதி, பஞ்சமாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய யோக அமைப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய சந்திரன் பௌர்ணமியை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கின்ற அமைப்பு. அப்படியே 11ஆம் இடத்துல வாரத்தின் கடைசியில் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 11ஆம் இடத்துல வலிய நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல மிகப்பெரிய யோக பலன்க. ஆக என்ன நடக்கும்? முயற்சிகளுக்கேற்ற நல்ல விதங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. எல்லா நிலைமையிலையும் பெரிய மன அழுத்தங்கள், பெரிய மன கஷ்டங்கள் இப்போது இருக்காது. அவர் ஏமாத்துறார், இவர் ஏமாத்துறார் என்ற எண்ணங்கள் எல்லாம் ஏன் நம்ம ஏமாந்தோம், ஏன் எப்படி இது நடந்தது என்கின்ற மாதிரியாக உங்களுடைய அமைப்புகளையே சீர்தூக்கி பார்த்து எதுல தவறணும் அப்படிங்கிறத நீங்களே உணர்ந்து கொள்ளக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். பெரிய அளவில் கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது. வேலை தொழிலில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கத்தான் செய்யும். சொந்த வாழ்க்கையிலேயும் ஏதாவது ஒன்று இடிக்கிற மாதிரியாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் ஒரு 90% பேர் தான். பௌர்ணமிக்கு பக்கத்தில் பிறந்திருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் மற்றும் மீனராசியிலேயே 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எல்லாருக்குமே இப்போது நான் சொன்ன சாதகமற்ற பலன்கள் கண்டிப்பாக இருக்காது. அவர்களுக்கு வீடு, வாகனம் போன்ற அமைப்புகள் அல்லது ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் எதை பற்றி நினைத்து கொண்டிருந்தீர்களோ அதை அப்படியே அடையக்கூடிய தன்மையென அனைத்தும் சிறப்பாகவே இருக்கக்கூடிய நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது மீனராசிக்காரர்களுக்கு இந்த வாரம்.